Hi friends, இந்த வீடியோல வந்து எப்படி ஒரு DIY டிஜிட்டல் பவர் பேங்க் செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பவர் பேங்க் மாடியூலை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணணுமோ அங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் பெஸ்ட் பை லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அந்த பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுதான் அந்த பவர் பேங்க் மாடியூலு. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 220 rupees கிட்டே வருது. நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். எது பெஸ்ட்டான காஸ்ட்டில் வருதோ அது நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ண வந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 USB போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்றில் வந்து ஆர்டினரி சார்ஜிங் தான், செகண்ட் ஒன்றில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால் இந்த பவர் பேங்கை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கோங்க. இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து நம்ம வோல்ட் மீட்டர் வச்சு கண்டிப்பாக வோல்டேஜ் செக் பண்ணி ஆகணும். பிகாஸ் நான் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து லேப்டாப்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப்லேருந்து எப்படி லித்தியம் அயன் பேட்டரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து கார்டில் வந்து லிங்க் தரேன், செக் பண்ண வந்துடாதீங்க. இப்போ வந்து எல்லா லித்தியம் பேட்டரிஸுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பேட்டரிஸுமே க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டோன்னே பார்க்குறதுக்கு இப்படி தான் நம்மளா இருக்கும். இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சால்டரிங் அயனை வச்சு மொத்தமாக அந்த லித்தியம் பேட்டரி பேக்கோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பேரலில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு 3.5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்.
எப்பவுமே சால்டர் பண்ணும்போது பார்த்து சால்டர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா சால்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் லித்தியம் பேட்டரிஸு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சால்டர் பண்ணி முடித்தோடனே அந்த லித்தியம் பேட்டரி பேக்கை ஃபுல்லாக செல்லோ டேப் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் அது மெட்டல் சர்ஃபேஸோட காண்டாக்ட் பண்ணால் கூட ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த பவர் பேங்க் மாடியூலை பாக்ஸில் வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டுக்கு அப்புறம் எல்இடிக்கு ப்ளஸ் அந்த ஸ்விட்சுக்கும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளால் போர்ட்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். கட் பண்ணி முடித்தோடனே பார்க்கறதுக்கு இப்படி தான் நண்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பென்னோட பேக் சைடு ரீஃபில் கொஞ்சோண்டு கட் பண்ணி அந்த ஸ்விட்சுக்கு ஒட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஸ்விட்சை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சால்டரிங் பேஸ்ட்டை கொஞ்சோண்டு பவர் பேங்க் மாடியூல் அப்ளை பண்ணிவிட்டு லித்தியம் பேட்டரி பேக்கையும் பவர் பேங்க் மாடியூலையும் சால்டர் பண்ணிவிடுங்க. கரெக்டாக பொலாரிட்டி தட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா போர்டு ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த பேட்டரி பேக்கையும் பவர் பேங்க் மாடியூலையும் க்ளூ கன் வச்சு பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட பவர் பேங்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதோட ஓவரியூ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் ஓப்பன் ஆகும். அதுவும் இல்லாமல் பேட்டரியோட பர்சன்டேஜுமே பின்னாடி இருக்க டிஸ்பிளேயில் காட்டும். இப்போ 5% தான் இருக்குது நண்பா. அதை நான் சார்ஜ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜரை வச்சு இந்த பவர் பேங்க் மாடியூலை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து 96% ஆயிருக்கு நண்பா. 100% ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ அதனால் 96லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க புஷ் பட்டனை 2 வாட்டி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். அதை வச்சு எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு லைட் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். இந்த பவர் பேங்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் 2 மொபைல் ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. தட் இஸ் 2 ஆம்பியரோட சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஃபோன் எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணுது, வோல்டேஜ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளே வழியாக பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து 2 டேட்டா கேபிளையும் சொருவிட்டு இப்போ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் சார்ஜ் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஃபோனுக்கு ப்ளக் பண்ண போகிறேன். அது சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராகவே சார்ஜ் ஆகுது நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகுது. தட் இஸ் சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஃபோனுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், இந்த ஃபோனுக்குமே ரொம்பவே சூப்பராக சார்ஜ் ஆகுது நண்பா. இப்போ நம்ம வந்து எந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்ப்போம். அந்த டிஸ்பிளேயில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே வந்து 2 மோடு வந்து காமிப்பாங்க. தட் இஸ் 5 வோல்ட் 2.1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்பியர். அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கம்மியாக இருக்கும். தட் இஸ் ஆர்டினரி சார்ஜிங் தான் பண்ணோம். நம்ம சேனல்லையே லோ காஸ்ட் வச்சு எப்படி வந்து ஒரு பவர் பேங்க் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் மேலே வந்து ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. மேலே ரைட் கலரில் ஐ கார்டு வரும், அங்கே செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் வீடியோஸ் பார்க்கும்போது நோட்டிஃபை ஆகும். தமிழை விதைப்போம், தமிழை வளர்ப்போம்.